முசிறியில இருந்து மற்ற உள்நாட்டு வர்த்தக மையங்களுக்கு நதிகள் வழியாகவும் தரைகள் வழியாகவும் பல இடங்களுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் சென்றடைஞ்சுது. ரோமானியர்கள் வர்த்தகத்துக்கு கொண்டு வந்த பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள், ஆலிவ் எண்ணெய், திராட்சை மது, நகைகள், கண்ணாடிகள், உலோகங்கள் மற்றும் டெரக்கோட்டா கலைப்பொருட்கள். குறிப்பாக சொல்லணும்னா டெரக்கோட்டாவில் செய்யப்பட்ட விளக்குகள். முசிறியிலிருந்து பெரியார் நதி மூலமாக கம்பம் பகுதிக்கு பொருட்கள் வந்தடைந்தது. அங்கிருந்து மலைகள் காடுகளை கடந்து தாண்டிக்குடி வழியாக மதுரை பகுதிக்கு தரை வழியாகவும் வைகை நதியில் படகுகள் மூலமாகவும் பொருட்கள் கொண்டு வரப்பட்டது. அதே போல் முசிறியிலிருந்து தரை வழியே பிற கேரள பகுதிகளுக்கும் வெள்ளலூர், கொடுமணல், இன்றைய கோவை, கரூர் மற்றும் உறையூர் பகுதிகளையும் ரோமானிய வணிகர்கள் சென்றடைந்தனர். மதுரையில் வணிகம் செய்துவிட்டு அழகங்குளம், அரிக்கமேடு, காவிரிப்பட்டினம், காயல்பட்டினம், கொர்க்கை, மாமல்லபுரம், நாகப்பட்டினம், பெரியப்பட்டினம், தேவிப்பட்டினம் உள்ளிட்ட கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்களுக்கு வணிகர்கள் தரை வழியாகவே சென்றடைஞ்சாங்க. பிற்காலத்தில் அவங்க கிழக்கு கடற்கரையில் உள்ள மற்ற துறைமுகங்களுக்கு செல்ல இந்தியாவின் தெற்கு முனையை சுற்றி பயணம் செய்ய கற்றுக்கிட்டாங்க. நாம் முன்னாடியே பார்த்த மாதிரி 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சிங்கிற கிரேக்க நூல் ஒரு முக்கியமான ஆதாரம். இது கடல்வழி பயணம், அன்றைய தமிழ் தேசத்தில் இருந்த துறைமுகங்கள், வணிக மையங்கள், சாலைகள், நதிகள், அரசுகள்னு ஏராளமான தகவல் பொக்கிஷங்களை கொண்டிருக்கு. அது என்ன பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சி? பெரிப்ளஸுங்கிறது கிரேக்க மொழியில் கடல்வழி பயண குறிப்புன்னு அர்த்தம். பண்டைய காலத்தில் கிரேக்கர்கள் செங்கடல், அரபிக்கடல், பாரசீக வளைகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் உள்ளிட்ட கடல் பகுதிகளை எரித்ரியன்சின்னு குறிப்பிட்டாங்க. வாங்க பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சியிலிருந்து சில வரிகளை பார்ப்போம். நௌரா மற்றும் தொண்டி லெமுரிக்காவின் முதல் சந்தைகளாகும். முசிறி மற்றும் நெல்கிண்டா ஆகியவை இப்போது முன்னணி முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகங்கள். தொண்டி சேரபுத்திர ராஜ்யத்தை சேர்ந்த கடலோர கிராமம். அதே ராஜ்யத்தை சேர்ந்த முசிறிக்கு அரேபியாவிலிருந்து கிரேக்கர்களால் ஏராளமான சரக்குகளுடன் கப்பல்கள் அனுப்பப்பட்டன. இது தொண்டியிலிருந்து 500 ஸ்டேடியாக்கள் தொலைவிலும் பெரியாறு நதிக்கரையிலிருந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.